விபத்தில் சிக்கிய அன்னம் ஸ்டீல் நடிகர் பரத்குமார். வெளியான அந்த சோக செய்தி ஒட்டுமொத்த சன் டிவி ரசிகர்கள் அனைவரையும் அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. சன் டிவியில் ஒளிபரப்பக்கூடிய மிக முக்கியமான சீரியல் அன்னம். இந்த சீரியல் சன் டிவியில மிக மிக அதிக எதிர்பார்ப்போட ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சன் டிவியில எதிர்நீச்சல், அப்புறம் சிங்கப்பெண்ணே, மூன்று முடிச்சு, கயல்னு மிக முக்கியமான சீரியல்கள் ஆல்ரெடி ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில நல்ல ஒரு அடைஞ்சிருக்கு. ஆனா, இந்த சீரியல் மத்தியில அந்த மாரி சீரியல் இல்லாம, இது கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களத்தோட இப்போ இந்த சீரியல் சன் டிவி ஒளிபரப்பாகுது. இதனாலேயே ரசிகைகள் நெறைய பேர் இந்த சீரியல விரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா, இது ஒரு அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான கதை. ஸோ 2 பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறாங்க. ஆனா, குடும்பத்தில ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டால, குடும்பத்த தன் அப்பாவுடைய கட்டுப்பாட்டுனால, ஹீரோவான கார்த்திகேயன் தன் அப்பா பேச்ச கேட்டு ஒரு பொண்ண திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த நேரத்துல அவரு ஆல்ரெடி காதலிச்ச அவருடைய காதலி இத தாங்கிக்க முடியாம, எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு ஹீரோவுடைய அண்ணன திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு நடக்கக்கூடிய நெறைய விஷயங்கள எப்படி அவங்க எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்துரைச்சு காட்டிட்டு இருக்காரு இந்த சீரியல் இயக்குனர். இந்த சீரியல்ல கார்த்திகேயன் அப்படிங்கிற முக்கியமான லீட் ரோல்ல நம்ம பரத்குமார் நடிச்சிட்டு இருக்காரு. பரத்குமார் ஏற்கனவே விஜய் டிவில ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு. அதன் பிறகு அவரு அதிகமா எதுலயுமே காணப்படல. இப்போ ரீசென்ட்டா ஜி5 நி ஓடிடி தளத்துல ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள்ல அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரங்கள்ல பரத்குமார் நடிச்சிட்டு இருக்காரு. அவர எல்லாருமே சின்ன திரை விஜய் சேதுபதி அப்படின்னு தான் அழைப்பாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் விஜய் சேதுபதி மாரி தான் இருப்பாரு. அதே மாரியான ஹேர் ஸ்டைல். அது மட்டும் இல்லாம நடிப்பு அப்படின்னு வரும்போது இவரு கொஞ்சம் அல்டிமேட்டா நடிப்பாரு. இவருடைய அந்த அழகான நடிப்ப பார்த்து தான் இவருக்கு தனி ஒரு ரசிகர் பட்டாளமே உருவானாங்க. அப்படியாப்பட்ட பரத்குமார் தொடர்ந்து சினிமால வாய்ப்பு தேடி அலைஞ்சாரு. ஆனா, அவருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதன் பிறகு பரத்குமார் யோசிச்சு பார்த்துட்டு, வெள்ளித்திரைய விட சின்ன திரை தான் இப்ப ரசிகர்கள் விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால, சின்ன திரையில வாய்ப்பு தேடி அலைஞ்சாரு. அப்பதான் சன் டிவில இந்த அன்னம் சீரியல்ல அவருக்கு ஹீரோ வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்ப அழகா பயன்படுத்திக்கிட்டு, இப்போ பரத்குமார் இந்த சீரியல்ல முக்கியமான ஒரு கார்த்திகேயன் கதாபாத்திரத்துல அவருடைய அற்புதமான நடிப்ப வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இதுல இவருக்கு ஜோடியா இப்போ அயலி படத்துல நடிச்ச அபி நட்சத்திரா ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேருமே புதுமுகம் தான் சீரியலுக்கு. ஆனா, இந்த 2 பேர் ஜோடி பொருத்தமும் மக்களுக்கு ரொம்பவுமே புடிச்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு திறமைய ரொம்ப அழகா வெளிப்படுத்துறாங்க. இப்படி இவங்களுடைய நடிப்பு திறமை ஒரு பக்கம், விறுவிறுப்பான கதைக்களம். இப்படி சன் டிவி ரசிகர்கள் எல்லாருமே இந்த சீரியல்ல இப்போ தங்களது முக்கியமான சீரியலா பார்க்குறாங்க. அதனால இந்த சீரியல் புகழோட உச்சத்துக்கு இப்ப போயிருக்கு. டிஆர்பில அப்பப்போ நம்பர் 1 இடத்த பிடிக்கிற அளவுக்கு இந்த சீரியல் முன்னோக்கி இப்ப போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல படு பிஸியா நடிச்சிட்டு இருந்த பரத்குமாருக்கு இப்போ தமிழ்ல ஒரு முக்கியமான படத்துல ஹீரோவா நடிக்கக்கூட வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது எப்பலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல இப்போ அந்த படத்துல பரத்குமார் நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பக்கம் படம், ஒரு பக்கம் சீரியல்னு படு பிஸியா பரத்குமார் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டு இருக்காரு. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல படப்பிடிப்ப முடிச்சுட்டு சீரியலுக்காக அவர் கிளம்பி சென்னை வந்துட்டு இருக்கும்போது, அவருடைய கார் பயங்கர ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்கு. விபத்துல சிக்கி பரத்குமார் பயங்கரமான காயங்களோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம். அதுவும் குறிப்பா அவருக்கு ஏற்பட்ட தலையில பயங்கரமான அடியின் காரணமா, அவருக்கு இப்போ மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் மருத்துவமனையில அவரு இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காராம். மருத்துவர்கள் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான். தலைப்பகுதியில் ஏற்பட்ட காயத்தின் காரணமா அவருக்கு இப்போ உடல்நிலை மிக மிக மோசமா இருக்கு. கவலைக்கிடமான நிலைமையில தான் அவர் இருக்காரு அப்படின்னு மருத்துவர்களே கைவிரிச்சிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் சற்று முன் இணையத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த சன் டிவி திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.